போகிறது வாட்ஸ்அப்பில் சில பேருடைய ஸ்டேட்டஸை மட்டும் நாம் வந்து எப்படி ஹைட் பண்ணுறது, அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்காம எப்படி தவிர்ப்பது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸில் உள்ளவங்க அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வந்திருக்கும். இதில் சில பேருடைய ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து பார்க்க விரும்பலை அப்படிங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை மட்டும் நான் வந்து ஹைட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து சக்திமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவருடைய ஸ்டேட்டஸை நான் வந்து பார்க்க விரும்பலை அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா இதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மியூட் சக்திஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது இந்த சக்தி அப்படின்றவர் இனிமே பண்ணுற ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இந்த ரீசெண்ட் அப்டேட்ஸ் காலம் கீழே வந்து வராது. இது வந்து தனியாக ஒரு பிளேஸில் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இப்போ நான் வந்து மியூட் வந்து கொடுக்குறேன். இப்போ மியூட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்து இல்லை. இனிமேல் வரப்போகிற ஸ்டேட்டஸும் வந்து இந்த ரீசெண்ட் அப்டேட்ஸ் கீழே வந்து வராது. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வியூடு அப்டேட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வியூடு அப்டேட்ஸ்ன்றது நம்ம பார்த்த ஸ்டேட்டஸு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டட் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கா. இதை நீங்கள் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து சக்திமணி அப்படின்ற அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து இவருடைய ஸ்டேட்டஸை திரும்ப நான் வந்து பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அன்மியூட் சக்திஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இனிமேல் இவர் அப்டேட் பண்ண ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்ஸ் கீழே வந்து வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அன்மியூட் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரீசெண்ட் அப்டேட்ஸ் செக்ஷன் கீழே வந்து பார்க்குறேன். அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக் தான். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see